எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ஆண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ பதவி கொடுத்துருப்பாங்க. அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. காங்க பார்த்த அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருவா. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? ஒருவேளை நம்மளை பத்தின உண்மை வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சான்ற மாதிரி அவ வந்து கொஞ்சம் பயத்திலே இருப்பா. காங்க வந்து பார்த்தீங்கன்னா கையில பொக்கேவா வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டா ஆண்ட் கிட்ட தான் வருவா. ஸோ இந்த ஆண்ட் கிட்ட வந்தோடனே நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வந்து வரக்கூடாது. உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இல்லை மறுபடியும் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு அந்த ஆண்ட் வந்து கேட்பாங்க. அப்படியே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும். 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கோவை கடத்தி வச்சிருந்தாங்களா, என்கோவை பார்க்கறதுக்காக அந்த ஆண்ட் வந்திருப்பாங்க. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கிட்ட வந்திருக்கீங்கன்னு பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. யாருன்னு பார்த்தா அண்டர் டாக் டீமும் காங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்தாங்களா அடியாளுங்க. ஸோ அந்த அடியாள் மேலே அந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்புறம் கையில் வந்து சில வெப்பன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வெப்பன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபுல்லாக அடிச்சுட்டு இங்கே என்கோய் கிட்ட வருவாங்க. என்கோய் கிட்ட வந்தோன்னா யூமி அந்த இடத்துல இருப்பா. ஸோ யூமியை பார்த்துட்டு காங் பேசிட்டு இருப்பா. நீ வந்து எதுக்காக அவங்க கூட ஜாயின் பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஃபுல்லாக வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காத என் கூட வந்து சேர்ந்துக்கொண்ட மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா யூமி கிட்ட பேசிட்டு இருப்பா. யூமி வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேசுனதை பார்த்துட்டு ரொம்ப அழுதுருவா. காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கூட என்னால் எடுக்க முடியல. நான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். என்னை வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி அவள் பேசிட்டு இருப்பா. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு யூமி வந்து பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. ஸோ அழுகும்போது அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நம்ம 2 பேரும் மறுபடியும் இருந்தோம்ல, ஸோ அது மாதிரி இருப்போன்ற மாதிரி யூமி வந்து பார்த்தீங்கன்னா காங் கூட பேசிட்டு இருப்பா. ஓகே, நானும் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம 2 பேரும் இருந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னை காப்பாத்துறதுக்கு லேட்டா வந்துட்டான்னு கேட்டுட்டு இருப்பான். சாரி மன்னிச்சிரு காய்ஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவுத்துடுவேன்னு சொன்னேன். ஆமா, நாங்க இங்க இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் யூமி கேட்பாங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பி பார்ப்பாங்க. யாருன்னா நாம். ஸோ நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காங்குக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்போ காங் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். நீ வந்து அந்த பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸையும் ஃபோட்டோ எடுத்துல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவேன்னு அவன் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து காங்குக்கு அனுப்பியிருப்பான். காங்குக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை கூப்பிட்டுட்டு கரெக்டாக என்கோ கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேசின ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸில் வச்சிருப்பான். அவள் பேசின எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது மூலமாக அவனோட உண்மையை வந்து நம்ம வெளியே கொண்டு வரலான்னு என்கோ வந்து கொடுத்துருப்பான். இங்கே காங்கு காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேபிளில் இருந்த மைக் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ஓனர் இருந்தார்ல, ஓகே நீ வந்து பண்ணுமா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து சின்ன சின்ன கடை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஷியலாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளோட பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக இருக்க போகுது. ஸோ நம்மளை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருசாக வரும். சின்ன சின்ன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரோட பேர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேரை சொன்னோன்னே வா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். என்னன்னா அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ கூட இருக்கும்போது எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விடாமல் தடுத்தது நான் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு ட்ரக்ஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக மாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணேன். ஸோ இவளையே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வாய் மூலமாக எல்லா உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா என்கோ கிட்ட சொல்லியிருப்பான். என்கோ வச்சிருந்த அந்த டிவைஸ் மூலமாக அந்த ஆண்ட் பேசின உண்மை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தில் ப்ளே பண்ணி விட்டுருவான். அந்த வாய்ஸை கேட்ட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே போனோன்னே சார் இல்லை சார் அது வந்து என்னோட வாய்ஸ் இல்லை, யாரோ வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி என்னோட வாய்ஸை பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்கள கில் பண்ண சொல்லி அனுப்புனாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து சரணடைஞ்சிருவான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு காங்க அடிக்க வருவான். ஸோ அடிக்க வரும்போது யூமி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருவான், என்கோ வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துருவான். ஓகே நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டீங்க போல, ஓகே உங்க எல்லாருக்கும் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பான். என்ன இவ எதுக்காக இப்படிலாம் சிரிச்சிட்டு இருக்கான்னு இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். என்ன எனக்கோ என்னை பற்றின உண்மை உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செத்தான்னு உனக்கு தெரியும்,
நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கில் பண்ணேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உயிரோட தான் இருந்தா. ஸோ நான் தான் ஒரு ஆள வந்து அனுப்பிட்டு அவள வந்து கில் பண்ண வச்சேன். ஸோ வயர் கனெக்ஷன கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி பண்ணது நான் தான் சொன்னேனே. இங்க என்கோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்துல அவன் அடிக்கிறதுக்காக வருவான். ஸோ அடிக்க வரும்போது காங் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ வேணாம் வேணாம் வெயிட் பண்ணு இந்த மாதிரி டைம்ல நீ வந்து பொறுமையா தான் இருக்கும்னு சொன்னேனே. இல்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவ கில் பண்ணிட்டு என் முன்னாடி அந்த மாதிரி சொல்லுவா. என்னால வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்க முடியலன்னு சொன்னேனே. பொறுமையா இரு நான் வந்து இருக்கேன்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி கவலைப்படாதன்னு பேசிட்டு இருப்பான். இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போகும்போதெல்லாம் அந்த நான் ஆளை கில் பண்ணல. ஸோ அது மட்டும் தான் உன்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ கூட பேசிட்டு இருப்பான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் வராங்க. ஸோ போலீஸ் வந்தானே நீங்க தானே அவங்க, ஸோ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாரண்ட் வந்து இருக்கு. ஸோ அமைதியா நீங்களே வந்துடுறீங்களான்னு போலீஸ் வந்து கேட்டோன்னே இல்ல என்ன வந்து போக விடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வரமாட்டேன், என்ன வந்து போக விடுங்க, என்கோ நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதா, உன்னோட ஆள் வந்து நான் தான் கில் பண்ணேன்னு கத்திட்டே போவான். ஓகே நீ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா தானே இருந்தா, ஸோ நீயும் வரையன்ற மாதிரி சீனியரையும் கேட்பாங்க. சீனியரும் அங்க இருந்து போயிடுவான். என்கா வந்துட்டு அந்த ஆண்ட் சொன்ன அந்த உண்மையை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். காங் வந்துட்டு இல்ல நீ அதை நினைச்சு எதுவும் ஒரி பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணுவான். இங்க அந்த டீம் இருந்தாங்களே ஸோ அவங்களே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. காங் வந்து பார்த்தனா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்பயுமே அவங்க கூட தான் இருக்கேன்ற மாதிரி அவனுக்கு வந்து தட்டி கொடுத்துட்டு இருப்பான். யூமி வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருப்பாள். ஸோ தனியா இருக்கும்போது அவங்களோட அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தனியா இல்லை, ஸோ நாங்களே அவங்க கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கிட்ட வந்துட்டு காங் வந்து அவளோட அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பான். வா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்து உனக்கு பெருசா ஒரு பதவி வந்து போட்டு தரேன், உனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு, உனக்கு கீழே வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வை, உனக்கு வந்து நான் ஃபுல் ஃப்ரீடம் தரேன். நம்ம கம்பெனி இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தோன்னா அந்த எல்இடியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா வேற ஒரு பிரான்ச்சில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா நாமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா புதுசாக காங் வருவாங்க. ஸோ காங் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பிரான்ச்சுக்கு ஒரு சிஇஓ மாறிடுவாங்க. ஸோ அவங்க சிஇஓ ஆனதுனால அதை ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள இன்வைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கோ காமிப்பாங்க. என்கோ வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பான். ஓகே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு கேபினும் கிடையாது, நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு யூமியை வந்து காங் கூட இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பான். ஓகே கைஸ் நம்ம எல்லாருமே போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டேபிள் இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. இங்க என்கோ காமிப்பாங்க. ஆனால் என்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேற சைடு போயிட்டு இருப்பான். காங் வந்து என்கோ போறதை பார்த்துட்டு இவ எதுக்காக தனியா போயிட்டு இருக்கான்ற மாதிரி காங் வந்து என்கோ ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவங்க வந்து போட்டோ எடுத்திருப்பாங்களா, ஓகே நான் வந்து இந்த போட்டோல எதை அப்லோட் பண்ணுற மாதிரி காங் கூட யூமி கேட்டுட்டு இருப்பா. நீ வந்து இன்னும் திருந்தவே இல்லை, இது எப்போ பாரு என்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த பழைய ஒர்க் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ அண்டர் கிரவுண்டில் வந்தோடனே அவனுக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது காங் வருவாங்க. ஸோ நீ வந்து இன்னும் அதை நினச்சி தான் வந்து ஒரி பண்ணிட்டு இருக்கேன், அதை பற்றி எதுவும் நீ நினைக்காத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னேனே. இல்லை அதை வந்து எப்படி என்னால் மறக்க முடியும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தேன்னா நானும் அவங்கள மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துருவணும்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், நான் வந்து கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். நான் வந்து கொஞ்ச நாள் தனியாக இருக்கிறேன், ஸோ என்னை வந்து கொஞ்ச நாள் தனியாக மட்டும் இருக்க விடு, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் நானாக மாற முடியும்னு சொன்னேன். காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனா மறுபடியும் மாறணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன், ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போ திருப்பி வரணும்னு தோணுதோ அப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. இங்கே காங்கோட வீட்டில் காமிப்பாங்க. ஸோ காங்கோட வீட்டில் அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சிருப்பாளா, ஒரு வழியாக இவளை கில் பண்ணது யாருன்ற மாதிரி இவளுக்கு வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியாக தான் இருக்கும். ஸோ என்கோ இருந்ததுனால ஃபுல்லாக செடியாக இருக்கும். நிறைய ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாளா, ஸோ ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடுவா. அதுக்கப்புறம் நிறைய டேப்லெட்லாம் வச்சிருப்பா. ஸோ அந்த டேப்லெட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் போட்டுருவா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா என்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பான். என்கோ இல்லாததுனால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ மாதிரியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் காமிப்பாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக வாங்க, ஐடி கார்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த லெக்ஸி டீம் இருந்தாங்களா, ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இல்லை. ஸோ க்யூட்டுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கோ தான் ஞாபகம் வரான்னு சொன்னேன். ஆமாம் என்கோ என்னன்னா ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து ஆளை காணுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நிறைய டிராஃபிக்காக இருக்கும். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஆனால் இந்த டிராஃபிக் ஜாமில் எப்படி போகிறேன்னு தெரியலன்னு யூமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம வேணா கொஞ்சம் நடந்து போகலாமா, ஸோ நம்ம நடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் நடந்து போகலாமான்னு சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு யூமி சொன்னேன். இல்லை நீ வந்து எதுக்கும் பயப்படாத, டிரைவர் கொஞ்சம் வண்டின்னு பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே போகும்போது இங்கே தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கடை வச்சிருக்கான், ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு போகலாமான்னு யூமி சொன்னானே. ஓகே நம்ம அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு காங் வருவான். யூமி சொன்னதுனால அவள் வந்து அந்த கடைக்கு வந்து பார்ப்பான். யாருன்னா நம்ம சீனியர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கடையில் இருப்பான். சீனியரை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். என்ன எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியான்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ விசாரிக்கும் போது வெளியே பார்ப்பா. வெளியே பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். காங் வந்து வெளியே பார்த்துட்டு எனக்கோ மாதிரி இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து வெளியே போய் பார்த்துட்டு
பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காங் வந்து வெளியே வருவான். ஸோ வெளியே வந்து அப்படியே தேடி பார்ப்பான், என்ன என்கோவான்ற மாதிரி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அது என்கோ இருக்காது. ஸோ என்கோ போகிற மாதிரி இவளுக்கு வந்து ஃபீலாக இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்கோக்கு கால் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி வச்சுட்டு அவன் தான் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கான்ல. ஸோ அவன் எப்படியும் வந்து திருப்பி வருவான், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிருவான். ஸோ வச்சோன்னே இந்த சைடு திரும்பி பார்ப்பா, யாருன்னா இவங்க டீம் வந்துடுவாங்க. ஓகே மேம், நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ சாப்பிடுங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்தோன்னா ஹேண்ட்மேடு ஷூ ஃபேக்ட்ரி வச்சிருந்தோம்ல. ஸோ அவங்களோட அந்த அக்ரிமெண்ட் போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அதாவது நேரில் வரணும்னு சொன்னோன்னே, என்னடா அது நேராக தான் வரணுமா, ஓகே நான் வந்து நேராக போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தோன்னா அந்த ஹேண்ட்மேடு ஷூ ஃபேக்ட்ரியோட ஓனரை நேரில் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வந்த இடத்துல அவங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கும். காங் வந்து பார்த்தோன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பின்னாடி வந்து ஒரு ஆள் வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா என்கோ தான். ஸோ என்கோ அப்படியே ஸ்லோ மோஷன்லாம் வந்துட்டு இருப்பான். காங் வந்து வர்றதை பார்த்துட்டு, என்ன சார் நான் தான் வந்து பார்த்தோன்னா ஃபோன்லேயே உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக என்ன நேரில் வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே பின்னாடி திரும்புவான். ஸோ பின்னாடி திரும்பும் போது யாருன்னு பார்த்தா என்கோ பார்த்தோன்னே காங்குக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்கோ பார்த்த காங் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுவான். என்கோ வந்து பார்த்தோன்னா சிரிச்சுட்டே இருப்பான். நீ தான் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியோட ஓனராக என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், எப்படி போச்சு, நீ வந்து நான் இல்லாதனால ரொம்ப ஜாலியாக இருந்தேன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இல்லை நான் வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல தான் இருந்தேன்ற மாதிரி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வேளையாக வந்து பார்த்தோன்னா நான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா ஓனர் ஆகிட்டேன். ஸோ நீ வந்து என்னோட கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தோன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த சீசன் வந்து பார்த்தோன்னா இதோட முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.